விவஸ் இன்னைக்கு பிப்ரவரி 20 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சிட்டி வந்து கார எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருல. அதனால இப்போ முத்துக்கு வந்து முத்து வந்தோனே எல்லாரும் திட்டுறாங்க. முத்துவ எல்லாம் உன்னாலதான் எங்க பொழைப்புல வந்து இப்படி மண்ணள்ளி போட்டுட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா திட்டுறாங்க. அப்போ செல்வம் மட்டும் அவங்கள திட்டுறாரு. ஏன்டா அவன் நமக்கு எவ்வளவு செஞ்சிருப்பான், ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்கன்னோடனே அவன் செய்யலன்னு சொல்லல. இப்ப கார் போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னோடனே இப்ப நேரா முத்து போய் சிட்டியே போய் பார்க்க போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு 12 மணிக்கு உங்க கார் ஷெட்டுக்கு வருவேன். நீ எல்லாரும் முன்னாடி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டேன்னா அசல வந்துட்டு குடுத்தா போதும். வட்டிய கூட நான் கழிச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. இப்ப ரொம்ப கோவத்துல முத்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியும் ரவியும் சைக்கிள்ல போறாங்கல்ல. அப்ப 2 பேருமா கதை பேசிட்டே போறாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் வந்தோனே, ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "நீ பின்னாடி உட்காந்துக்கோ, நான் ஓட்டுறேன்னு" சொல்லி அவங்க ஓட்டிட்டு போறாங்க. இத ஸ்ருதியோட அம்மா, அப்பா பார்த்துட்டு, "என்ன இவ சைக்கிள்ல போயிட்டு இருக்கான்னோனே" அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "சீக்கிரத்துல பிளாட்ஃபார்ம் வந்துருவா பாரு" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. "நீ இவள சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு தானே வரேன்னு சொன்ன. ஏன் இன்னும் அந்த பையன அந்த வீட்லயே விட்டு வச்சிருக்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல நான் கொஞ்ச நாள் போட்டும்ன்னு பார்த்தேன். இனி அதுக்கான வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா வேற ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு வீட்ல மீனா வந்து பாய் போட்டு கீழ படுத்துக்கிறாங்க. முத்துக்கு மேல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. தூக்கமே வர மாட்டேங்குது. மறுபடியும் மீனா கிட்ட வந்து, "இப்ப நான் வந்து உங்ககிட்ட உண்மைய சொல்லிட்டேன்னா, இப்ப இருக்கிறத விட ரொம்ப கஷ்டப்படுவா. என்னால சொல்லி இவளுக்கு புரிய வைக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு" சொல்லிட்டு முத்து பாட்டுக்கு போயிடுறாரு. இப்ப மீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டா போதும்ல, நான் பேசுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேற ஃபீல் பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் முத்து வந்து ஷெட்டுக்கு வர்றாரு. அதுக்குள்ள சிட்டி வந்து காரெல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்றாரு. அப்ப முத்து எவனாச்சும் கார்ல கை வச்சீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னோனே, இப்ப இவன் என் கால்ல விழப் போறான். வீடியோ எடுங்கன்னு சொல்லி வீடியோ எடுக்கலாம் செட் பண்றாரு சிட்டி. அப்ப முத்து வந்து அப்படியே ஒரு மிதி மிதிச்சேன்னா எலும்பெல்லாம் நொறுங்கி போயிரும் பார்த்துக்கோ. "நீ என்ன பெரிய தியாகியாடா உன் கால்ல வந்து விழுறதுக்குன்னு" சொல்லி ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு எவ்வளவு கடன் வாங்குனாங்கன்னு சொல்லி அந்த காச எண்ணி அவங்கவங்க கையில குடுத்து சிட்டி கிட்ட குடுக்க சொல்றாரு. அது செல்வத்த விட்டு வீடியோ வேற எடுக்க சொல்றாரு. அப்புறமா எல்லா கடனையும் குடுத்துட்டு போம்போது, செல்வம் பின்னாடியே ஓடி போய் கேட்கிறாரு. "உனக்கு எப்படிடா இவ்வளோ காசு?" அப்படின்னோனே, "என் கார வித்துட்டேன்" அப்படின்னோனே, "என்னடா அப்ப நீ என்ன செய்வேன்னோனே, "நான் பிறக்கும்போதே காரோட பிறக்கல. ஆனா உங்க பொழப்பெல்லாம் நான் கெடுக்கக் கூடாதுல்ல. அதனால தான் நான் இப்படி செஞ்சேன்னு" சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து ஹோட்டல்ல அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவர் கூட பார்க்ல ஒரு ஃப்ரெண்ட் உண்டுல்ல, அவர் ஓடி வந்து, "மனோஜ் சார்" அப்படின்னோனே, இங்க அப்படிலாம் யாரும் இல்லன்னோனே, "நீங்க எந்த பார்க்ல படுத்தாலும் நான் உங்கள கண்டுபிடிச்சுருவேன். உங்கள தேடி தான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.